நமஸ்காரம். யூசுவலா எல்லாரும் நம்ம பெருமையோட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப என்னோட குழந்தையோட ரொம்ப அட்டாச்டு. என் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். அதே மாரி லவ்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துவோம். நான் ரொம்ப லவ்விங், லவ் தான் எல்லாமே அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம. இந்த அட்டாச்மெண்ட்னா என்ன? லவ்னா என்ன? இது கூட ஹேட்ரட் ஒரு அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ முதல்ல அட்டாச்மெண்ட் என்னன்னா, லவ்னா என்னன்னு பார்க்கலாம். அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இன்னொன்னு எனக்கு சந்தோஷத்த குடுக்கணும். அப்படின்றதுக்காக, அத நான் பற்றி இருக்கிறது அட்டாச்மெண்ட். அதாவது இன்னொன்னு எனக்கு சந்தோஷம் குடுக்கணும். அது ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு மனிதரா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். அது வந்து எனக்கு சந்தோஷத்த குடுக்கணும். இது வந்து அட்டாச்மெண்ட். இது எப்படி அப்படின்னா, இந்த நாய் மேல உண்ணி இருக்கும் இல்லையா? அந்த மாரி சின்ன சின்ன இன்செக்ட், பாரசைட் நம்ம சொல்லுவோம். அந்த பாரசைட் என்ன பண்ணும்? இந்த மிருகத்து மேல இருக்கிற அந்த மிருகத்தோட ரத்தத்த குடிச்சு வாழும். அந்த மாதிரி நாம என்ன செய்வோம், நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள், பொருள் இது எல்லாத்துல இருந்தும் நாம அதுல இருக்கிற இன்பத்தை உறிஞ்சு எனக்கு என்னோட இன்பம் தான் முக்கியம் அப்படின்னு வாழறது பேர் அட்டாச்மெண்ட். இப்ப நான் வந்து என் ஃபேமிலியில ஒரு மெம்பர் இருக்காங்க, அவங்களோட நான் ரொம்ப அட்டாச்சாக இருக்கேன்னா என்ன அர்த்தம்? அவங்க எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அவங்க சந்தோஷம் அங்கேருந்து எனக்கு வந்துட்டு இருக்கு, எனக்கு சந்தோஷம் கொடுக்குறாங்க, அதனால நான் க்ளோஸாக இருக்கேன். நாளைக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல, இப்போ என் பையன் நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் போயிடும். நீ நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்றதை கேட்குற வரைக்கும் அந்த அட்டாச்மெண்ட், அது அன்புன்னு சொல்லுவோம். அது அன்பு கிடையாது. இது வந்து எப்படின்னா, எனக்கு சந்தோஷம் ஒன்னால கிடைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ற மாதிரி நீ நடக்கணும், நடந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். அப்ப நம்ம அட்டாச்மெண்ட் சொல்லுவோம். அன்புனா என்ன அப்படின்னா, நான் கொடுக்குற நிலைமையில இருக்கேன், எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் கொடுப்பேன். சப்போஸ் என் பையன் இருக்கான், அவன் வந்து வெளிநாடு போய் வாழ விரும்புகிறான், இல்லை நம்ம ஊர்லேயே வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறான் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? சில பேரண்ட்டு, நீ போப்பா, நீ போய் சந்தோஷமா இருந்தால் போதும், உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இது அன்பு. அதாவது நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ முக்கியம், ஆனால் நான் கொடுக்கறது தான் இருக்கு, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கொடுக்குறேன். உனக்கு ஃப்ரீடம் எடுத்து நீ போ, நீ நல்லா இரு. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது லவ். ஆனால் சில பேரண்ட் என்ன சொல்லுவாங்க, உன்னை விட்டு நான் எப்படி தனியாக இருப்பேன், நீ என்னை விட்டு போகாத, அப்புறம் என்னை யார் பார்த்துக்கிறது, எனக்கு யார் சந்தோஷம் கொடுக்கறது? அப்போ அவங்களுக்கு அவங்க சந்தோஷம் முக்கியம். நான் தப்பு ரைட்டை பற்றி பேசலை, உண்மையிலே எல்லாருமே அவங்கள பெற்றோர்களை பார்த்துக்கணும். பட் ஜென்ரலாக சொல்கிறேன் நான். அப்போ எனக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வாழறது அட்டாச்மெண்ட்டு. எனக்கு நான் முக்கியம் இல்லை, அந்த இன்னொன்று தான் முக்கியம் அப்படின்றது லவ். இப்போ நிறைய பேர் நம்ம நியூஸில் பார்ப்போம், ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பாங்க. அந்த பெண் வந்து அந்த ஆணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா, அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை குத்தி கொலை பண்ணிடுறாரு. கேட்டால் வந்து இது லவ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. உண்மையிலே அந்த ஆண் வந்து இந்த பெண்ணை விரும்பி இருந்தா, லவ்னு ஒன்று இருந்ததுன்னா என்ன பண்ணுவார்? எப்படி எப்படி குத்து கொல்லுவார்? எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், அந்த பிடிச்சவங்களை நான் எப்படி கொல்லுவேன்? அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் தான் பார்ப்பேன். இதுதான் லவ். உண்மையான அன்புனா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க சந்தோஷமா, அவங்க ஆரோக்கியமா, அவங்க நல்ல விதமா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை நல்லா அமையணும்னு பார்ப்பேன். இது லவ். அட்டாச்மெண்ட்னா என்னன்னா, உனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், நீ என் கூட தான் வாழணும், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு பிடிச்சதோ இல்லையோ எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்டாச்மெண்ட். அப்போ அட்டாச்மெண்ட்னா, எனக்கு உன்கிட்ட இருந்து சந்தோஷம் வேணும், நீ இருக்கிற மூலம் எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறான். அதை வந்து இல்லைன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு வந்து எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லும்போது எனக்கு அது வெறுப்பாக மாறுது. ஸோ எங்கெங்கெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கோ, அந்த அட்டாச்மெண்ட் கிடைக்கலாம், அது வெறுப்பாக மாறும். அது பேர் அன்பு கிடையாது, லவ் கிடையாது. ஆனால் இன்னொரு சைடில் உண்மையான லவ் அப்படின்னு இருந்ததுன்னா, நீ எனக்கு கிடைக்கலனா கூட நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பொருளோட விளையாட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ ஒன்று விளையாடிட்டு இருக்கு, கையில் கத்திரிக்கோல் வச்சிருக்கு. நீங்கள் இப்போ இந்த குழந்தைகிட்ட போயிட்டு நீங்கள் அதை கையிலேருந்து பிடுங்க, பிடுங்கின உடனே அது கத்த ஆரம்பிக்கும். என்கிட்ட ஏன் அதை வாங்கிட்ட, நீ வந்து தூக்கி போட்டு அது இது போக ஆரம்பிக்கும், வேற இடத்துக்கு போயிட்டு அழ ஆரம்பிக்கும், கத்த ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். இப்போ எதுக்குன்னா, அது வந்து அதோட அட்டாச்சாக இருக்கு, அந்த எந்த பொருள் விளையாட்டு பொருள் அட்டாச்சாக இருக்கு. நீங்கள் அதை வாங்கின உடனே அந்த அட்டாச்மெண்ட் பாருங்க ஹேட்டாக மாறிடுது, வெறுப்பாக மாறிடுது. ஸோ எங்கெங்கெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கோ அது வெறுப்பாக மாறும். அன்பு இருந்தால் அது வெறுப்பாக மாறவே மாறாது. ஏன்னா அன்புன்றது என்றைக்குமே இருக்கும். நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அன்போடு இருக்கலாம், தூரத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அன்போடு இருக்கலாம், அவங்க எங்கேயோ கண்காண இடத்துல இருந்தாலும் அன்போடு இருக்கலாம், அவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னா கூட நம்ம அன்போடு இருக்கலாம். அன்புன்றது இங்கேருந்து வர்றது. இங்கே நான் வரும்போது நான் எதையுமே எதிர்பார்க்கல, இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது லவ், அன்பு. இன்னொருத்தர் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு நான் தான் நல்லா இருக்கணுன்றது அன்பு, சாரி அட்டாச்மெண்ட்.
இப்போ இதை நம்ம வந்து ஒரு இறந்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி அழுவாங்க? ஒருத்தர் இறந்துட்டாரு, சுற்றி வந்துட்டு உட்காந்து அவங்களோட உறவினர்கள்லாம் அழறாங்க. என்ன அழுவாங்க? என்னை விட்டு போயிட்டியே, நான் என்ன பண்ண போகிறேன் தனியா, இனிமே என்னை யார் பார்த்துப்பா, நான் இனிமே என்னோட வாழ்க்கையை நான் எப்படி ஓட்ட போகிறேன் நீ இல்லாமல். இப்படி அழுதாங்கன்னா இதில் என்ன மீனிங் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க அழுது சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே அவங்கள பற்றினதாக இருக்குது. எனக்கு என்ன ஆக போகுது, என்னை யார் பார்த்துப்பா, என் லைஃப் என்ன ஆகும். அங்கே ஒருத்தர் மரணம் அடைஞ்சு போயிருக்காரு, அவர் எப்படி போயிருக்காரு, என்னம்மா போயிருக்காரு தெரியல, என்ன சூழ்நிலை இருக்காருன்னு தெரியல, உயிர் தான் போயிருக்கு, உயிர் போயிடுச்சு, உடம்பு இங்கே இருக்கு. அவர் நல்லா போகணும், அவர் நல்ல கதியை அடையணும், ஒரு முக்தி மோட்ச நிலை அடையணும், ஒரு பீஸ் நிலைமை அமைதியாக போகணும் அப்படின்னு நம்ம யோசிக்காம, இறந்த பிறகும் நான் என்ன பண்ண போறேன், என்னை யார் பார்த்துக்க போறா, நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்த போறேன்னு சொன்னா இது பேர் அன்பா இல்லை அட்டாச்மெண்ட்டா? கண்டிப்பா அட்டாச்மெண்ட். உண்மையிலே நமக்கு அவங்க மேல லவ் இருக்கு, அன்பு இருக்குன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம். நமக்கு நிறைய ஒரு நல்ல அறிவுரைகள் சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்க ஏதோ ஆசைப்பட்டிருக்கலாம், ஏதாவது உலகத்துக்கு பண்ணணும், நம்ம அதை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அவங்க இறந்தப்புறம் எப்படி போனோன்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. நம்மளோட கலாச்சாரத்தில் அந்தந்த நாளில் என்னென்ன பண்ணணுன்னு இருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். எதுவுமே பண்ணலையா, அவங்க நல்ல கதியை அடையணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். இப்படி வேண்டிக்கலாமே. அப்படி வேண்டிட்டா நமக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அதை விட்டுட்டு எனக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன கிடைக்கும், இந்த வாட் அபவுட் மீ அண்ட் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் மீ, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலே இது பேர் அட்டாச்மெண்ட். இது அன்பே கிடையாது. என்னை பற்றி நான் கவலைப்படாமல் இன்னொருத்தர் தான் எல்லாமே, அவங்களுக்கு என்னால் என்ன பெஸ்ட்டோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னா இது பேர் அன்பு. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைமை வரும்போதும் நான் அட்டாச்மெண்ட்டோட இதை பேசுகிறேன்னா இல்லை அன்பினால் பேசுகிறேன்னான்னு பார்க்கும்போது நம்ம அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்க மாட்டோம். அன்பால் இருக்கலாம். அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் எப்பவுமே பிரச்சனை தான். அன்பாலாக இருந்தால் என்றைக்குமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி.